குண்டலினி யோகம் என்பது உலகின் மிக பழமையான யோகப் பாதைகளில் ஒன்றாகும். இதனை புரிந்து கொள்ளும் முன் முதலில் குண்டலினி என்றால் என்ன என்பதை மனதில் தெளிவாக கொள்ள வேண்டும். குண்டலினி என்பது மனிதனின் உடலிலும் உள்ள சக்தியின் மிக ஆழ்ந்த வடிவமாகும். இந்த சக்தி மூலாதார சக்கரத்தில் உறங்கிக் கிடக்கிறது. அந்த சக்தி பாம்பு போன்று சுருட்டி கிடக்கிறது என்கிறார்கள். அதனால் இதற்கு குண்டலினி என பெயர் வந்தது. இந்த சக்தி மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் அறிவின் உச்சத்திற்கும் காரணமாகும். ஒருவன் தியானம், பிராணாயாமம், ஆசனங்கள் மற்றும் மந்திரங்களை பயிற்சி செய்யும் போது அந்த உறங்கிக் கிடக்கும் சக்தி மெதுவாக எழ ஆரம்பிக்கும். அது எழும்பும் போது உடலின் நரம்பு மண்டலத்தில் பாயும் சக்தி நத்தி வழியாக மேலே சென்று சக்கரங்களை துளைத்துக் கொண்டே உச்ச சஹசிரார சக்கரத்தில் பாயும். அந்த நேரத்தில் மனிதனின் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியும் ஆழ்ந்த அனுபவமும் உருவாகிறது. குண்டலினி யோகம் மனிதனின் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் புனிதமான பாதையாக கருதப்படுகிறது. யோக சாஸ்திரங்கள் கூறுவது போல் உடல், மனம், ஆன்மா இவை மூன்றும் ஒரே சமநிலைக்கு வந்தால்தான் குண்டலினி எழுச்சி நிகழும் என்கிறார்கள். யாராலும் உடனே குண்டலினி எழுப்ப முடியாது. அதற்கான தயாரிப்பு அவசியம். சுத்தமான வாழ்க்கை, ஒழுக்கமான மனம், ஆசன, பிராணாயாமம் போன்ற அத்தியாயனங்கள் மற்றும் ஆசானின் வழிகாட்டுதல் மிகவும் தேவை. குண்டலினி யோகம் என்பது சாதாரண உடற்பயிற்சி அல்ல. இது ஆன்மீக அறிவை திறக்கும் உள்பயணம். அது மனிதனை தெய்வீக நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு கதவு ஆகும். குண்டலினி எழும்பியவுடன் ஒருவனின் உணர்வு விரிவடையும். அவன் பிரபஞ்சத்துடன் ஒன்றிப்பான். அவனின் உள்ளுணர்வு உயரும். சித்திகள் தோன்றலாம். ஆனாலும் அந்த சித்திகளை நோக்கி போகாமல் அந்த சக்தியை உச்ச இலட்சியமான சிவசக்தி ஒன்றியத்திற்கு வழிநடத்துவதே உண்மையான குண்டலினி யோகத்தின் பயன். இதன் மூலமாக மனிதன் தனது வாழ்க்கையின் உண்மை அர்த்தத்தை உணர்கிறான். அவனுள் உறங்கியிருந்த தெய்வீகத்தை தொடுகிறான். அவனின் மனம் அமைதி அடைகிறது. அவனின் உடல் ஆரோக்கியமடைகிறது. அவனின் ஆன்மா பரிபூரணமாகிறது. யோகத்தின் வரலாறு. யோகம் என்ற சொல்லுக்கு மிகவும் ஆழமான வரலாறு உண்டு. யோகம் என்பது சங்கமம், ஒன்றிப்பு, இணைப்பு என்று பொருள். மனிதன் தன் ஆன்மாவை பிரபஞ்ச ஆன்மாவுடன் ஒன்றிப்பதே யோகத்தின் உச்சம் என்கிறார்கள். இந்த யோகப் பாதையின் அடிப்படையில்தான் குண்டலினி யோகம் உருவாகியுள்ளது. யோகத்தின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையது. இந்தியாவின் பண்டைய கால சான்றுகளில் யோக பயிற்சியின் அடையாளங்கள் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முத்திரைகளில் கூட தியானம் செய்து கொண்டிருக்கும் உருவங்கள் இருப்பதை அறிஞர்கள் கண்டுள்ளனர். இது யோகம் இந்தியாவில் மட்டும் அல்லாது உலகின் பழமையான நாகரிகத்திலும் ஆழமாக பதிந்திருந்ததை காட்டுகிறது. சிவபெருமான் யோகத்தின் ஆதிகுரு என்று பண்டைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சிவன்தான் ஆன்மீக அறிவையும் யோக மர்மங்களையும் பார்வதிக்கு உபதேசித்தார். அந்த உபதேசம் ஆகமங்களாகவும் தந்திரங்களாகவும் நமக்கு கிடைத்துள்ளது. அங்கே குண்டலினி எழுச்சி பற்றிய மிக நுணுக்கமான விளக்கங்கள் உள்ளன. சிவசக்தி ஒன்றியமே குண்டலினி யோகத்தின் இறுதி இலக்கு என்கிறார்கள். பின்னர் வந்த பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தில் யோகத்தின் அடிப்படை வழிகளை எளிமையாக கூறினார். அஷ்டாங்க யோகம் என்ற 8 படிகளை அவர் சுட்டிக்காட்டினார். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 படிகளின் வழியே சென்றால்தான் குண்டலினி சக்தி எழுச்சி பெறும் என்கிறார்கள். மேலும் உபனிஷத்துக்களிலும் குண்டலினி சக்தியை பற்றி ஆழமான விளக்கங்கள் இருக்கின்றன. பிராணசக்தி நதிகள், சக்கரங்கள், தியானத்தின் மூலம் பிரபஞ்ச ஆனந்தத்தை அடையும் விதம் இவை அனைத்தும் அங்கு விவரிக்கப்படுகின்றன. அதேபோல தந்திர சாஸ்திரங்களில் குண்டலினி சக்தியை எழுப்பும் பல ரகசிய முறைகள் மந்திர, யந்திர, தியான ஆசனங்கள் மூலமாக சொல்லப்பட்டுள்ளன. சித்தர்கள் யாரும் குண்டலினி எழுச்சியை பற்றியே பாடல்களிலும் கவிதைகளிலும் அனுபவமாகச் சொல்லியுள்ளனர். திருமூலர் திருமந்திரத்தில் உடம்பை யோகமாக மாற்றி அதன் மூலம் ஆன்மீக உச்சநிலையை அடையும் வழியை எடுத்துக்காட்டினார். பிற சித்தர்களும் குண்டலினி சக்தியை எழுப்பி அனுபவித்த உள் உணர்வுகளை எளிய பாடல்களால் உலகிற்கு அளித்தனர். இவ்வாறு பார்த்தால் யோகம் என்பது ஒரே மதத்திற்கோ ஒரே சிந்தனை முறைக்கோ உட்பட்டது அல்ல. அது பிரபஞ்ச சத்தியத்தை உணரும் பண்டைய மரபு. யோகம் என்பது காலத்தால் அழியாத அறிவு. அந்த யோகப் பாதையின் உச்ச உள்நுழைவாயிலே குண்டலினி யோகம். குண்டலினி சக்தியின் இயல்பு. குண்டலினி என்பது மனிதனின் உடலுக்குள் உறங்கிக் கிடக்கும் பரமசக்தி. அது பாம்பு போல சுருண்டு கிடக்கிறது என்று
பண்டைய சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. மூலாதார சக்கரத்தில் 3 மடங்காகச் சுருண்டு சோம்பித்து கிடக்கும் ஒரு அதிசய சக்தி. அந்த சக்தியே குண்டலினி சக்தி எனப்படுகிறது. குண்டலினி என்ற சொல்லே குண்டலா என்ற வேத சொல்லில் இருந்து வந்தது. குண்டலம் என்றால் சுருண்டு கிடப்பது. அதனால்தான் பாம்பு போன்ற உருவகம் கொடுக்கப்பட்டுள்ளது. மனிதனின் உடல் என்பது வெறும் மாமிசம், எலும்பு, இரத்தம் கொண்ட ஒரு இயந்திரம் அல்ல. அதற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் பிராணசக்திதான் அந்த உடலை இயக்குகிறது. அந்த பிராணசக்தியின் உச்சமயமான வடிவமே குண்டலினி. அந்த சக்தி எழுந்து மேலேறும்போது மனிதன் தனது இயல்பான உணர்வுகளைத் தாண்டி தெய்வீக உணர்வை அடைகிறான். பண்டைய யோகிகள் சொல்வது போல, குண்டலினி சக்தி எழும்போது மனிதனின் உடல் மெல்ல வெளிச்சமாக மாறுகிறது. நரம்புகளின் வழியே ஒரு ஒளி பாயும். அந்த ஒளியே சுஷும்னா நதி வழியே மேலே செல்கிறது. இடா, பிங்களா, சுஷும்னா என்ற 3 நதிகளின் மையத்தில்தான் இந்த சக்தி எழும்புகிறது. சக்கரங்களின் வழியாக மேலேறும் அந்த சக்தி ஒவ்வொரு சக்கரத்தையும் விழிப்படையச் செய்கிறது. அந்த சக்கரம் விழித்தவுடன் அதனுடன் சேர்ந்திருக்கும் தத்துவ சக்திகளும் திறக்கப்படுகின்றன. உதாரணமாக, மூலாதார சக்கரம் விழித்தால் மனிதனின் வாழ்க்கையில் நிலைத்தன்மை, துணிவு, உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது. சுவாதிஷ்டானம் விழித்தால் சிருஷ்டி சக்தி, கலை, சாமர்த்தியம் வளர்க்கிறது. மணிபூரகம் விழித்தால் மன உறுதி, கட்டுப்பாடு, தீர்மானம் பெருகுகிறது. அநாகதம் விழித்தால் அன்பு, கருணை, மன்னிப்பு வெளிப்படுகிறது. விசுத்தி விழித்தால் சொற்களின் சக்தி, குரலின் வலிமை, உண்மை வெளிப்பாடு மலர்கிறது. ஆஜ்ஜா சக்கரம் விழித்தால் உள்ளுணர்வோ தெய்வீக காட்சி, முன்னறிவு தோன்றுகிறது. சஹஸ்ராரம் விழித்தால் மனிதன் பிரபஞ்ச ஆன்மாவுடன் ஒன்றிய நிலையை அடைகிறான். இந்த குண்டலினி சக்தியின் இயல்பை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அது மனித அறிவை தாண்டிய ஒன்று. ஆனாலும் அதை அனுபவிக்கும் போது மட்டுமே உண்மை வெளிப்படும். யோகிகள் சொல்வது போல, குண்டலினி எழுச்சி ஒரு நாள் இரவில் நிகழ்ந்துவிடும் நிகழ்ச்சி அல்ல. அது ஒரு மெதுவான உள் பயணம். அந்த பயணத்தில் உடல், மனம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும், உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், ஆசைகள் அடக்கப்பட வேண்டும். பிறகுதான் குண்டலினி மெதுவாக எழத் தொடங்கும். குண்டலினி எழும்பும்போது மனிதனின் மனம் சில விசித்திரமான அனுபவங்களை சந்திக்கும். சிலர் ஒளி காட்சிகளை பார்க்கிறார்கள், சிலர் ஒரு அதிசயமான ஒலி கேட்கிறார்கள், சிலர் உடலுக்குள் மின்னல் போல சக்தி ஓடுவதை உணர்கிறார்கள், சிலர் ஆனந்தத்தில் ஆழ்ந்து விடுகிறார்கள். இவை அனைத்தும் அந்த சக்தியின் இயல்பான விளைவுகள். அவை பயமுறுத்தும் வகையில் இருக்கலாம், ஆனால் சரியான ஆசானின் வழிகாட்டுதலால் அவற்றை எளிதாக கடக்க முடியும். சித்தர்கள் பாடல்களில் கூறுவது போல, இந்த சக்தி மனிதனின் கர்மங்களை எரிக்கிறது, பண்டைய பாவங்களை அழிக்கிறது, மனதில் பதிந்திருக்கும் வாசனைகளை நீக்குகிறது. அதனால்தான் குண்டலினி எழுச்சி பெற்றவர்கள் உடனே மாறுபட்டவர்கள் போல தோன்றுகிறார்கள். அவர்கள் பேசும் சொற்களிலும் நடந்து கொள்ளுதலிலும் ஒரு ஒளி இருக்கும். அதே நேரத்தில் இந்த சக்தியை தவறாக பயன்படுத்தினால் அல்லது சரியான ஒழுக்கம் இன்றி எழுப்பினால் அது அபாயகரமாகவும் இருக்கலாம். ஏனெனில் அந்த சக்தி மிகவும் தீவிரமானது. ஒரு மின்னல் போல அது எரியவும் செய்யும், ஒளி தரவும் செய்யும். அதனால்தான் யோகிகள் எப்போதும் குண்டலினி யோகத்தில் ஆசானின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார்கள். குண்டலினி சக்தியின் இயல்பை அறிவியல் முறையிலும் ஆராய்ந்துள்ளனர். மூளையின் செயல்பாடு, நரம்பு மண்டலம், ஹார்மோன்களின் சுழற்சி போன்றவை குண்டலினி எழுச்சியுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பதாக சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. ஆனால் எவ்வளவோ அறிவியல் ஆராய்ந்தாலும் அந்த அனுபவத்தின் ஆழத்தை விளக்க முடியாது. அது ஆன்மீக அனுபவம், அது உணரப்பட வேண்டியது. குண்டலினி சக்தி என்பது ஒரு தெய்வீக பரிசு. அது மனிதனுக்குள் உறங்கி கிடக்கும் சத்தியம். அதை எழுப்புவதே குண்டலினி யோகம். அதனால்தான் யோக சாஸ்திரங்கள் அனைத்தும் குண்டலினி யோகத்தை உச்ச ஆன்மீக பாதையாக கருதுகின்றன. இது மனிதனை மண்ணில் இருந்து மேல் கொண்டு செல்லும் பாலம் போல. அது மனிதனை தனி மனித நிலையிலிருந்து பிரபஞ்ச மனித நிலைக்கு கொண்டு சேர்க்கும் கதவு போல. அது மனிதனை சுய உணர்விலிருந்து தெய்வீக உணர்விற்கு எடுத்துச் செல்லும் பாதை போல. சக்கரங்களின் விவரணம். குண்டலினி யோகம் பற்றி பேசும்போது சக்கரங்கள் என்றால் என்ன என்பதை மிகவும் ஆழமாக அறிய வேண்டும். சக்கரம் என்றால் சுழன்று கொண்டிருக்கும் ஒருவட்ட வடிவ சக்தி மையம். மனித உடலில் பண்டைய யோக சாஸ்திரங்கள் கூறியபடி 7 முக்கிய சக்கரங்கள் உள்ளன. இவை அனைத்தும் சுஷும்னா நதி வழியாக ஒரே கோட்டில் அமைந்துள்ளன. இந்த சக்கரங்களின் வழியாக குண்டலினி சக்தி மேலே சென்று சஹஸ்ரார சக்கரத்தில் உச்சத்தை அடைகிறது. இந்த சக்கரங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி தத்துவங்களோடு தொடர்பு கொண்டுள்ளன. அவற்றின் தன்மை, உடல், மனம், ஆன்மீக வளர்ச்சி அனைத்திலும்
பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு சக்கரமும் ஒரு வகையான வண்ண ஒளியோடு இசைக்கப்படுகிறது. அதனுடன் தொடர்பான பீஜ மந்திரங்களும் உள்ளன. சக்கரங்கள் விழித்தெழும்பும் போது அவற்றின் சக்தி வெளிப்பட்டு மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மூலாதார சக்கரம் ரூட் சக்கர. மூலாதார சக்கரம் முதுகுத்தண்டு அடிப்பகுதியில் உள்ளது. இது 4 இதழ்களைக் கொண்ட ஒரு சிவப்பு நிறத்திலான தாமரை போல சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. இது நிலம் என்ற தத்துவத்துடன் தொடர்புடையது. இது மனிதனின் அடிப்படை வாழ்வு தேவைகள், உடல் ஆரோக்கியம், நிலைத்தன்மை, துணிவு, பயமின்றி வாழும் சக்தி ஆகியவற்றை வழங்குகிறது. மூலாதார சக்கரம் சமநிலையிலிருந்தால் மனிதன் பயமின்றி வாழ்க்கையை சந்திக்க முடியும். ஆனால் அது அடைந்துவிடும்போது பயம், அச்சம், மன அழுத்தம் உருவாகும். பீஜ மந்திரம் லம். சுவாதிஷ்டான சக்கரம் சாக்ரல் சக்கர. மூலாதாரத்தின் மேலே சில விரல்களவு உயரத்தில் சுவாதிஷ்டான சக்கரம் உள்ளது. இது 6 இதழ்களைக் கொண்ட ஆரஞ்சு நிற தாமரை போல கூறப்படுகிறது. இது நீர் தத்துவத்துடன் தொடர்புடையது. இதுவே மனிதனின் கலை உணர்வு, கற்பனை திறன், சிருஷ்டி சக்தி மற்றும் பாலுணர்வு ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. இந்த சக்கரம் விழித்தால் கலைத்திறன் மறைகிறது, சிருஷ்டி ஆற்றல் பெருகுகிறது, உணர்ச்சிகள் சமநிலையாகின்றன. பீஜ மந்திரம் வம். மணிப்பூர சக்கரம் சோலர் பிளெக்சஸ் சக்கர. இது நாபிக்கு பகுதியில் அமைந்துள்ளது. 10 இதழ்களைக் கொண்ட மஞ்சள் நிற தாமரை போல உள்ளது. இது அக்கினி தத்துவத்துடன் தொடர்புடையது. இதுவே மன உறுதி, கட்டுப்பாடு, தன்னம்பிக்கை, அதிகார உணர்வு ஆகியவற்றை அளிக்கிறது. மணிப்பூர சக்கரம் விழித்தால் மனிதனுக்கு தன் இலக்குகளை அடையும் ஆற்றல் கிடைக்கிறது, மன உறுதி அதிகரிக்கிறது. ஆனால் அது தடைப்பட்டால் கோபம், பதட்டம், தன்னம்பிக்கையின்மை உருவாகும். பீஜ மந்திரம் ஹ்ரம். அனாஹத சக்கரம் ஹார்ட் சக்கர. இது இதயத்திற்கு பகுதியில் அமைந்துள்ளது. 12 இதழ்களைக் கொண்ட பச்சை நிற தாமரை போல உள்ளது. இது காற்று தத்துவத்துடன் தொடர்புடையது. இது அன்பு, கருணை, மன்னிப்பு, மன அமைதி ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. அனாஹதம் விழித்தால் மனிதன் தன்னையும் பிறரையும் அன்புடன் பார்ப்பான். அவனுள் பரிபூரண கருணை தோன்றும். அவனின் மனம் அமைதியாகும். பீஜ மந்திரம் யம். விசுத்தி சக்கரம் த்ரோட் சக்கர. இது கழுத்து பகுதியில் உள்ளது. 16 இதழ்களைக் கொண்ட நீல நிற தாமரை போல உள்ளது. இது ஆகாய தத்துவத்துடன் தொடர்புடையது. இதுவே மனிதனின் சொல் சக்தியை வெளிப்படுத்துகிறது. உண்மையை பேசும் திறன், கலை, வெளிப்பாடு, குரலின் வலிமை அனைத்தும் இந்த சக்கரத்திலிருந்து வெளிப்படுகின்றன. விசுத்தி விழித்தால் மனிதன் பேசும் சொற்கள் உண்மை, சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அவனின் குரலில் தெய்வீகத்தன்மை இருக்கும். பீஜ மந்திரம் ஹம். ஆஜ்ஜா சக்கரம் தேர்ட் ஐ சக்கர. இது நெற்றிக்குள் 2 புருவங்களுக்கிடையே அமைந்துள்ளது. இது 2 இதழ்களைக் கொண்ட ஊதா நிற தாமரை போல உள்ளது. இதுவே உள்ளுணர்வு, முன்னறிவு, ஆன்மீக காட்சி ஆகியவற்றை கொடுக்கும். இந்த சக்கரம் விழித்தால் மனிதனின் மனம் விரிவடையும். அவன் பிரபஞ்சத்தை வேறுபட்ட பார்வையில் காண்பான். அவனுக்கு முன்னறிவு தோன்றும். தியானத்தில் ஆழ்ந்த காட்சிகள் தோன்றும். பீஜ மந்திரம் ஓம். சஹஸ்ரார சக்கரம் கிரவுன் சக்கர. இது தலைக்கு பின் பகுதியில் உச்சியில் உள்ளது. 1000 இதழ்களைக் கொண்ட வெள்ளை ஒளி நிற தாமரை போல விவரிக்கப்படுகிறது. இது ஆன்மீகத்தின் உச்சம். இந்த சக்கரம் முழுமையாக விழித்தால் மனிதன் பிரபஞ்ச ஆன்மாவுடன் ஒன்று விடுகிறான். அவன் தனிமனித உணர்வு அழிகிறது. அவன் பிரபஞ்ச சத்தியமாக மாறுகிறான். சஹஸ்ராரம் என்பது குண்டலினி யோகத்தின் இறுதி இலக்கு. அது சமாதியின் உச்சநிலை. பீஜ மந்திரம் அமைதியான ஓம். இந்த 7 சக்கரங்களும் மனிதனின் உடல், மனம், ஆன்மீக வாழ்வியல் அடிப்படை கதவுகள் போல இருக்கின்றன. அவை அனைத்தும் சமநிலையில் இருந்தால் மனிதன் முழுமையான வாழ்க்கையை அனுபவிக்கிறான். குண்டலினி சக்தி இவ்வேழு சக்கரங்களையும் துளைத்து மேலே செல்லும்போது மனிதன் தன் வாழ்க்கையின் உண்மையை உணர்கிறான். அவன் தன் உள் சக்தியை பற்றிய விழிப்புணர்வை அடைகிறான். சக்கரங்கள் பற்றிய இந்த அறிவு பண்டைய சாஸ்திரங்களில் மிக ஆழமாக கூறப்பட்டுள்ளது. சித்தர்கள் தங்கள் அனுபவங்களால் இந்த சக்கரங்களை விழிப்படையச் செய்து குண்டலினி எழுச்சியை அடைந்தனர். அவர்கள் சொன்ன பாடல்கள், கவிதைகள் அனைத்தும் சக்கரங்களின் இயல்பையும் அதில் தோன்றும் சக்திகளையும் வெளிப்படுத்துகின்றன. நத்தி வழிகள். குண்டலினி யோகத்தை ஆழமாக புரிந்து கொள்ளும் முன் நத்தி வழிகள் என்ற பரம ரகசியத்தை அறிய வேண்டும். பண்டைய யோக சாஸ்திரங்கள் கூறுவது போல மனித உடலுக்குள் கண்களால் பார்க்க முடியாத பல சக்தி ஓடைகள் உள்ளன. அவற்றை நாடிகள் அல்லது நதிகள் என்று அழைக்கிறார்கள். நாடிகள் என்பது நரம்புகளைப் போன்றதாக இருந்தாலும் அவை நுண்ணிய சக்தி ஓடைகள்.
அவற்றின் வழியே பிராணசக்தி ஓடுகிறது. இந்த நதிகள் சரியாகத் செயல்படும்போது உடல் ஆரோக்கியமாகவும் மனம் தெளிவாகவும் இருக்கும். ஆன்மீக முன்னேற்றமும் எளிதாக கிடைக்கும். பண்டைய யோகிகள் 3 முக்கிய நதிகளை மிக முக்கியமாக எடுத்துக்காட்டினர். அவை ஈடா, பிங்களா, சுஷும்னா என்ற 3 நதிகள். இந்த 3ம் குண்டலினி எழுச்சியில் நேரடியாக பங்கு வகிக்கின்றன. ஈடா நதி. ஈடா நதி உடலின் இடப்புறம் வழியாக ஓடுகிறது. இது சந்திர சக்தியுடன் தொடர்புடையது. இது மனதை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது. சாந்தம், அமைதி, மென்மை, கனிவு இவை அனைத்தும் ஈடா நதியின் பண்புகள். ஈடா நதி செயல்படும் போது மனிதன் உணர்ச்சி சார்ந்தவராக இருப்பான். அவன் சிந்தனைகளில், கலை உணர்வில் அதிகமாக மூழ்கிப் போகிறான். ஆனால் ஈடா நதி மிக அதிகமாக செயல்பட்டால் சோம்பல், தீர்மானமின்மை, மன அழுத்தம் போன்றவை உருவாகலாம். பிங்களா நதி. பிங்களா நதி உடலின் வலப்புறம் வழியாக ஓடுகிறது. இது சூரிய சக்தியுடன் தொடர்புடையது. இது சூடு, செயற்பாடு, ஆற்றல், சக்தி, உற்சாகம் ஆகியவற்றை வழங்குகிறது. பிங்களா நதி செயல்படும் போது மனிதனுக்கு வலிமை அதிகரிக்கும், வேலை செய்வதற்கான உந்துதல் அதிகரிக்கும், உற்சாகம் பெருகும். ஆனால் பிங்களா நதி மிக அதிகமாக செயல்பட்டால் கோபம், ஆவேசம், ஆணவம் உருவாகலாம். உடலில் வெப்பம் அதிகரிக்கும். சுஷும்னா நதி. ஈடா, பிங்களா இரண்டையும் தாண்டி நடுப்பகுதியில் முதுகுத்தண்டு வழியாக மேலே ஓடுகின்ற முக்கிய நதி சுஷும்னா நதி. இதுதான் குண்டலினி சக்தி எழுந்து செல்லும் பிரதான பாதை. ஈடா, பிங்களா இரண்டும் சமநிலைக்கு வந்தால்தான் சுஷும்னா திறக்கும். சுஷும்னா திறந்தவுடன் குண்டலினி மேலே சென்று சக்கரங்களை விழிப்படையச் செய்யும். சுஷும்னா நதியின் வழியே செல்லும் சக்திதான் மனிதனை பிரபஞ்ச ஆன்மாவுடன் இணைக்கிறது. 3இன் சமநிலை. இந்த 3 நதிகளும் சமநிலையில் இருக்க வேண்டும். ஈடா நதி குளிர்ச்சி, பிங்களா நதி சூடு. இந்த இரண்டும் சமநிலைக்கு வந்தால்தான் சுஷும்னா திறக்கும். அதுதான் தியானத்தில் யோகிகள் அடையும் முக்கியமான அனுபவம். பிராணாயாமம் மூலம் ஈடா, பிங்களா நதிகளை சமப்படுத்த முடியும். இடது மூக்கின் வழியாக சுவாசித்தால் ஈடா செயல்படும், அல்லது மூக்கின் வழியாக சுவாசித்தால் பிங்களா செயல்படும். இரண்டையும் கட்டுப்படுத்தி சுஷும்னாவை திறப்பதே பிராணாயாமத்தின் உண்மையான நோக்கம். பிற நதிகள். சாஸ்திரங்கள் கூறும்படி மனித உடலில் 72,000 நாடிகள் உள்ளன. அவற்றில் முக்கியமானவை 14 நாடிகள். ஆனால் அவற்றின் மையம் இந்த 3 நதிகளே. பண்டைய சித்தர்கள் சொல்வது போல, சித்தர்கள் தங்கள் தியானத்தில் இந்த நாடிகளின் வழியே ஓடும் சக்தியை பார்த்தனர். அந்த அனுபவத்தை பாடல்களிலும் கவிதைகளிலும் வெளிப்படுத்தினர். குண்டலினி எழுச்சி மற்றும் நதிகள். குண்டலினி சக்தி எழும்பும்போது முதலில் ஈடா, பிங்களா சமநிலைக்கு வரவேண்டும். அந்த சமநிலை இல்லாவிட்டால் குண்டலினி எழுச்சி முறையாக நிகழாது. சுஷும்னா திறந்தவுடன் தான் அந்த சக்தி மேலே சக்கரங்களின் வழியாக செல்லும். அதனால்தான் ஆசான்கள் எப்போதும் முதலில் ஆசன, பிராணாயாமம், யம நியமம் போன்ற அடிப்படை ஒழுக்கங்களை வலியுறுத்துகிறார்கள். அதுதான் ஈடா, பிங்களாவை சமப்படுத்தி சுஷும்னாவை திறக்கும் முன்னேற்பாடு. நாடிகள் சுத்திகரிப்பு. பண்டைய யோகிகள் நாடி சுத்தி அல்லது நாடி சுத்திகரண பிராணாயாமத்தை பரிந்துரைத்தனர். இடது வலது மூக்குகளின் வழியாக மாறி மாறி சுவாசிப்பது. அதன் மூலம் நாடிகள் சுத்தமாகி பிராணசக்தி ஓட்டம் சரியாகிறது. நாடிகள் சுத்தமானால் மனமும் சுத்தமாகும். மனம் சுத்தமானால் தியானம் எளிதாகும். தியானம் ஆழமானால் குண்டலினி எழுச்சி நிச்சயம் நடைபெறும். ஆன்மீக உபமைகள். சித்தர்கள் நாடிகளை ஒரு நதியாக ஒப்பிட்டனர். ஈடா, பிங்களா, சுஷும்னா என்ற 3 நதிகளும் கங்கை, யமுனை, சரஸ்வதி போல ஒன்றிணைகின்றன என்று அவர்கள் கூறினர். சுஷும்னாவே அந்த மறைந்த சரஸ்வதி. அது கண்களால் தெரியாது, ஆனால் உணர்ச்சியால் தெரியும். அந்த உள் நதியின் வழியாக குண்டலினி சக்தி பாயும்போதுதான் மனிதன் தெய்வீக ஒளியை அனுபவிக்கிறான். இவ்வாறு நதிகள் மனித உடலின் சக்தி ஓட்டத்தின் அடிப்படை பாதைகள். குண்டலினி யோகத்தின் உயிர்மூச்சு. இவை சமநிலையிலே இருந்தால் மனிதன் ஆன்மீகமாக மிக விரைவில் வளர்ச்சி அடைகிறான். அவை சமநிலையில்லாவிட்டால் வாழ்க்கையில் குழப்பம், நோய், மன அழுத்தம் அதிகரிக்கும். அதனால்தான் நதி வழிகள் பற்றி அறிந்து அதனை சமப்படுத்தும் பயிற்சிகளை யோகிகள் அவசியமாக வலியுறுத்தினர். குண்டலினி யோக பயிற்சிகள். குண்டலினி யோகம் என்பது வெறும் சித்திரங்கள் அல்லது தத்துவ விளக்கங்கள் மட்டுமல்ல. அது ஒரு நடைமுறை வாழ்க்கை முறை. மனிதன் தனது உடல், மனம், ஆன்மா ஆகிய 3ஐயும் சுத்தப்படுத்தி தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்லும் முழுமையான பாதை. குண்டலினி யோகம் எளிதாக அனுபவிக்க முடியாத ஒன்று. அதற்கு தேவையான சிரத்தை, ஒழுக்கம், பொறுமை மற்றும் ஆசானின் வழிகாட்டுதல் அவசியம். இந்த பயிற்சிகள் பல அடுக்குகளாக அமைந்துள்ளன. அதில் முக்கியமானவை ஆசனங்கள், பிராணாயாமம்,
மந்திர உச்சரிப்பு, தியானம், பந்தங்கள் முதலியன. இப்போது அவற்றை படிப்படியாக பார்ப்போம். 1. ஆசனங்கள், உடலை தயார் செய்யும் அடித்தளம். ஆசனங்கள் என்பது உடலை சுத்தப்படுத்தி மனதை நிலைநிறுத்தும் கருவி. ஆசனம் என்றால் உட்காருமிலை என்று பொருள். ஆனால் அது வெறும் உட்கார்வதல்ல, அது உடலை நிதானமாக வைத்து பிராணசக்தி சரியாக ஓடுமிலைக்கு கொண்டு செல்வதே ஆசனத்தின் நோக்கம். குண்டலினி யோகத்தில் சில முக்கிய ஆசனங்கள் உள்ளன. பத்மாசனம் தியானத்திற்கு மிகவும் பொருத்தமான ஆசனம். முதுகுத்தண்டு நேராக இருக்கும், அதனால் சுஷும்னா நதி எளிதாக திறக்கும். சுகாசனம் எளிய தியான ஆசனம், எல்லோருக்கும் ஏற்றது. சித்தாசனம் குண்டலினி யோகத்தில் மிக புகழ்பெற்ற ஆசனம். ஆசனங்களில் ராஜா என சித்தர்கள் குறிப்பிட்டனர். வஜ்ராசனம் ஜீரணத்திற்கு நல்லது, தியானத்திற்கும் ஏற்றது. ஆசனத்தின் நோக்கம் உடலை நிம்மதியாகவும் உறுதியாகவும் வைத்து நீண்ட நேரம் தியானிக்கச் செய்வதே. 2. பிராணாயாமம் உயிரின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தும் கலை. பிராணாயாமம் என்பது சுவாசத்தை கட்டுப்படுத்தும் கலை. உயிரின் மூச்சே பிராணா. அந்த மூச்சை உணர்ந்து சுவாசத்தை ஒழுங்குபடுத்தும் போது மனம் அமைதியாகும், நாடிகள் சுத்தமாகும், குண்டலினி எழுச்சிக்கு வழி திறக்கும். முக்கியமான பிராணாயாம முறைகள். நாடி சுத்தி பிராணாயாமம் இடது வலது மூக்கின் வழியாக மாறி மாறி சுவாசித்து நாடிகளை சுத்தமாக்கும். கபாலபதி விரைவான சுவாசம் மூலம் நுரையீரல் சுத்தம், மனம் சுத்தம். பஸ்திரிகா வேகமாக சுவாசித்து உடலில் வெப்ப சக்தியை அதிகரிக்கும். சீதலி சீத்கரி உடலை குளிர்விக்கும், மனதை அமைதிப்படுத்தும். பிராணாயாமம் நிதானமாக ஆசானின் வழிகாட்டுதலுடன் மட்டுமே செய்ய வேண்டும், இல்லையெனில் உடல் மனதுக்கு பாதிப்பு ஏற்படும். 3. மந்திர உச்சரிப்பு, ஒலியின் சக்தி. மந்திரங்கள் என்பது ஒலியின் வடிவத்தில் சக்தி. ஒலி அலைகள் மனதில் ஊடுருவும் போது சக்கரங்கள் விழிப்படைகின்றன. குண்டலினி யோகத்தில் பீஜ மந்திரங்கள் மிக முக்கியம். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் தனிப்பட்ட பீஜ மந்திரம் உண்டு. லம்பம், ரம், யம், ஹம், ஓம் போன்ற மந்திரங்கள் சக்கரங்களின் சக்தியை திறக்கும். அதேபோல் ஓம் என்ற மந்திரம் குண்டலினி யோகத்தின் அடித்தளம். ஓம் உச்சரிப்பின் மூலம் ஈடா, பிங்களா, சுஷும்னா மூன்றும் சமநிலைக்கு வரும், மனம் அமைதியாகும், ஆன்மீக சக்தி எழும். 4. தியானம் உள்பயணத்தின் சாவி. தியானம் என்பது குண்டலினி யோகத்தின் மையம். தியானம் மூலம் மனம் வெளி உலகிலிருந்து விலகி உள் உலகிற்குள் செல்கிறது. தியானத்தில் முதலில் மூச்சை உணர வேண்டும், பின்னர் மனதை ஒரு மந்திரத்தில் அல்லது ஒரு சக்கரத்தில் நிலைநிறுத்த வேண்டும். மெதுவாக அந்த சக்கரத்தின் ஒளியையும் சக்தியையும் உணர வேண்டும். அந்த சக்கரம் விழிப்படையும் போது மனம் ஒரு புதிய நிலையை அடையும். சிலர் தியானத்தில் ஒளி காட்சிகளை பார்ப்பார்கள், சிலர் ஒரு அதிசயமான ஓசை கேட்பார்கள், சிலர் ஆனந்தத்தில் மூழ்குவார்கள். இவை அனைத்தும் குண்டலினி எழுச்சியின் அடையாளங்கள். 5. பந்தங்கள் சக்தியை எழுப்பும் உள்பூட்டுகள். பந்தம் என்றால் பூட்டு என பொருள். உடலில் சில இடங்களைச் சுருக்கி சக்தியை ஒரு குறிப்பிட்ட பாதையில் செலுத்துவதே பந்தம். முக்கிய பந்தங்கள். மூல பந்தம் மூலாதாரத்தில் உள்ள சக்தியை மேலேற்றும். உதியான பந்தம் வயிற்றுப் பகுதியில் சக்தியை கட்டுப்படுத்தி மேலேற்றும். ஜாலந்திர பந்தம் கழுத்து பகுதியில் சக்தியை தடுத்து மேலேற்றும். இந்த 3 பந்தங்களையும் ஒரே நேரத்தில் செய்வதே மகா பந்தம். அது குண்டலினி எழுச்சிக்கு மிக பெரிய உதவி செய்கிறது. 6. முத்ராக்கள் சக்தி வழிகளை திறக்கும் கையசைவுகள். முத்ராக்கள் என்பது கைகளை பயன்படுத்தி செய்யும் சின்னங்கள். அவை நரம்புகளையும் நாடிகளையும் இணைத்து சக்தி ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்றன. கியான் முத்ரா அறிவை தூண்டும். சாம்பவி முத்ரா ஆஜ்ஜா சக்கரத்தை விழிப்படையச் செய்யும். கேசரி முத்ரா நாக்கை மேலே சுருட்டி சக்தியை சுஷும்னாவுக்குள் செலுத்தும். 7. குண்டலினி கிரியாஸ் ஒருங்கிணைந்த பயிற்சிகள். கிரியா யோகத்தில் ஆசனம், பிராணாயாமம், மந்திரம், தியானம் அனைத்தும் இணைந்து செய்யப்படும். இவை குண்டலினி யோகத்தின் நடைமுறை வடிவம். இந்த கிரியாஸ் ஆசானின் வழிகாட்டுதலுடன் மட்டுமே செய்ய வேண்டும், இல்லையெனில் மனம் குழப்பத்திற்குள்ளாகும். இந்த அனைத்து பயிற்சிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஆசனங்கள் உடலை தயார் செய்கின்றன, பிராணாயாமம் நாடிகளை திறக்கிறது, மந்திரம் சக்கரங்களை விழிப்படையச் செய்கிறது, தியானம் உள் சக்தியை உணரச் செய்கிறது, பந்தங்கள் முத்ராக்கள் அந்த சக்தியை மேலேற்றுகின்றன. இவை அனைத்தும் சேர்ந்தால்தான் குண்டலினி சக்தி மெதுவாக எழுந்து சுஷும்னா வழியாக மேலே செல்கிறது. அதனால்தான்
யோகிகள் எப்போதும் சொல்வது குண்டலினி யோகம் என்பது ஒரு நாள் இரவில் நிகழும் விஷயம் அல்ல, அது வாழ்க்கையே. அந்த வாழ்க்கை முழுவதும் ஒழுக்கம், சுத்தம், பொறுமை தேவை. ஆன்மீக பாதையில் உண்மையான ஆசானின் வழிகாட்டுதலே வெற்றியின் திறவுகோல். குண்டலினி எழுச்சியின் அனுபவங்கள். குண்டலினி சக்தி எழுச்சி என்பது மனித வாழ்க்கையின் மிக ஆழமான ஆன்மீக அனுபவம். இது நூல்களில் மட்டும் படிக்கக்கூடிய ஒன்றல்ல. உண்மையில் நிகழும்போது மனம், உடல், ஆன்மா மூன்றையும் ஆழமாக உலுக்கிவிடும் அந்த அனுபவம் நம் பழைய வாழ்க்கை முறையை முற்றிலும் மாற்றிவிடும். 1. ஆரம்ப எழுச்சியின் அடையாளங்கள். குண்டலினி சக்தி முதலில் சற்று அசைவது போல அனுபவிக்கப்படும். அது எப்போதும் பெரிய தீயாக எழுந்து வெளிப்படுவதில்லை. பலருக்கு அது சிறிய அறிகுறிகளால் துவங்குகிறது. முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் சூடான உணர்வு. சக்கரங்கள் இருக்கும் இடங்களில் மிளிரும் ஒளி அல்லது சுழலும் உணர்வு. திடீரென மகிழ்ச்சி அல்லது கண்ணீர் வரும் நிலை. உடல் முழுவதும் ஓடும் மின்சாரம் போலாலே. தூக்கத்தில் தெய்வீக கனவுகள் அல்லது தியானத்தில் ஒளிக்காட்சிகள். இவை அனைத்தும் குண்டலினி சக்தி சற்றே அசைந்து சுஷும்னா நரம்பில் பிரவேசிக்கத் தொடங்கியிருப்பதற்கான அடையாளங்கள். 2. நாடிகள் சுத்தம் அடையும் போது. குண்டலினி எழுச்சி எளிதாக நிகழாது. முதலில் நாடிகள் சுத்தம் பெற வேண்டும். நாடிகள் சுத்தம் அடையும் போது மூச்சு மிகவும் மென்மையாக மாறும். உணவில் ஆர்வம் குறைந்து எளிய உணவுகளையே விரும்புவீர்கள். தேவையற்ற ஆசைகள் தானாக விலகும். மனம் வெளி உலக விஷயங்களில் அதிகம் ஈடுபடாது. ஒருவித நிம்மதி எப்போதும் உள்ளே நிலைத்து இருக்கும். இவை எல்லாம் குண்டலினி மெதுவாக வழி திறப்பதைச் சுட்டும் அறிகுறிகள். 3. சக்தி மேலேறும்போது. குண்டலினி சக்தி சுஷும்னா வழியாக மேலேறும்போது ஒவ்வொரு சக்கரத்திலும் தனித்தனி அனுபவங்கள் நிகழும். மூலாதாரம் தரையில் வேருண்டிய மரம் போல உறுதியான உணர்வு. வாழ்க்கையில் பயம் குறையும். சுவாதிஷ்டானம் உடலில் ஆற்றல் அதிகரிக்கும். உணர்ச்சி கட்டுப்பாடு வரும். கலை மற்றும் படைப்பாற்றல் பெருகும். மணிப்பூரகம் சூரியன் போல சூடான ஒளி வயிற்றுப் பகுதியில் உணரப்படும். மனதில் வலிமை மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அநாகதம் மார்பில் மலர் போல் திறக்கும். இதயத்தில் அன்பு, கருணை பெருகும். எல்லோரையும் தன்னுடன் இணைந்ததாக உணரும். விசுத்தி தொண்டை பகுதியில் இனிய ஒலி சுழலும் உணர்வு வரும். உண்மை பேசும் சக்தி அதிகரிக்கும். குரல் மந்திர சக்தி பெறும். ஆஜ்ஜா இரு புருவங்களின் நடுவில் ஒளிக்கதிர். மனதில் கூர்மை, உள்ளுணர்வு, கனவுகள் நிஜமாகும். சஹசிராரம் தலைமேல் 1000 இதழ்கள் கொண்ட தாமரை போல ஒளி பெருகும். பரம ஆனந்தம் நிரந்தர சாந்தி அடையும். 4. ஆனந்த அனுபவங்கள். குண்டலினி எழுந்து மேலேறும்போது மனம் சொல்ல முடியாத ஆனந்தத்தில் மூழ்கும். அது உலகில் எதுவும் தர முடியாத ஆனந்தம். சில நேரங்களில் உடல் எடை இல்லாமல் பறக்கிறோம் போல இருக்கும். சில நேரங்களில் தலையின் மேல் ஒளிக்கதிர்கள் பாயும். சில நேரங்களில் மனம் வெறுமையாகும். ஆனால் அந்த வெறுமை தெய்வீக நிம்மதியாகும். சிலருக்கு தெய்வத்தின் காட்சிகள் தோன்றும். தெய்வத்தின் குரல் கேட்கும். சிலர் அகத்தில் இருந்து தெய்வீக இசை கேட்பார்கள். இவை அனைத்தும் குண்டலினி எழுச்சியின் ஆழமான அனுபவங்கள். 5. ஆபத்துக்கள் மற்றும் எச்சரிக்கைகள். ஆனால் குண்டலினி எழுச்சி எப்போதும் இனிமையாகவே அமையாது. தவறான பயிற்சிகள் அல்லது ஆசான் இல்லாமல் செய்யும் முயற்சிகள் ஆபத்தை ஏற்படுத்தும். மனக்கிளர்ச்சி அல்லது பித்தம் போல நடக்கும் நிலை. உடலில் கட்டுப்பாடற்ற நடுக்கம். அடிக்கடி கண்ணீர் அல்லது கோபம். கனவில் பயங்கரக் காட்சிகள். சிலருக்கு தூக்கமின்மை அல்லது உடல் சோர்வு. இதனால்தான் சித்தர்கள் எச்சரிக்கின்றனர், குண்டலினி யோகத்தை ஆசான் வழிகாட்டுதலின்றி செய்யக்கூடாது என்று. 6. ஆன்மீக வளர்ச்சி. குண்டலினி சக்தி நிதானமாக மேலேறும்போது மனிதன் சாதாரண வாழ்க்கையிலிருந்து உயர்ந்து விடுகிறான். அவனது பார்வை மாறுகிறது. எல்லா உயிர்களையும் தன்னுடன் இணைந்தது போல உணர்கிறான். நல்லது கெட்டது என்ற வேறுபாடு குறைந்து சமநிலை நிலை பெறுகிறது. உள்ளம் எப்போதும் அமைதியாக இருக்கும். வாழ்க்கையின் நோக்கம் தெளிவாக தெரியும். தெய்வீக உணர்ச்சி எப்போதும் மனதில் நிலைத்து நிற்கும். இதுவே குண்டலினி யோகத்தின் உண்மையான பலன். 7. பரம ஆனந்த நிலை. குண்டலினி சக்தி சஹசாரத்தில் நிலை கொண்டால் மனிதன் இறுதி பரவசத்தை அனுபவிக்கிறான். அது பரம ஆனந்தம், பிரம்ம சாட்சாத்காரம். அப்போது தனி மனம் இல்லை, தனி ஆசை இல்லை, தனி உடல் உணர்வும் இல்லை. அவர் முழுதும் பிரபஞ்சத்துடன் ஒன்றியுள்ளார். இதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, குண்டலினி யோகம் என்பது வெறும் சக்தி விளையாட்டு அல்ல, அது
ஆன்மாவின் உன்னத வளர்ச்சி. அது மனிதனை இறைவனோடு ஒன்றிணைக்கும் தெய்வீக பாதை. குண்டலினி யோகம் மற்றும் சித்தர்கள் அனுபவங்கள். குண்டலினி சக்தி என்பது 1000 ஆண்டுகளாக சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் தெய்வீக வாழ்க்கையை அடைந்த வழி ஆகும். அவர்கள் தங்கள் அனுபவங்களை நூல்களாகவும் பாடல்களாகவும் விட்டுச் சென்றுள்ளனர். அந்த அனுபவங்களை அறிந்தால் குண்டலினி யோகத்தின் ஆழமும் மகத்துவமும் நமக்கு புரியும். 1. சித்தர்களின் பார்வையில் குண்டலினி. சித்தர்கள் குண்டலினி சக்தியே அம்மை சக்தி என்றும் ஆதிபராசக்தி என்றும் வர்ணிக்கிறார்கள். அவர்களின் கருத்தில் இந்த சக்தி ஒவ்வொரு உயிரிலும் உறங்கிக் கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தின் விதே. அந்த சக்தி விழித்தால் மனிதன் சாதாரண வாழ்விலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர்கிறான். திருமூலர் தனது திருமந்திரத்தில் மூலாதாரத்து முகிழ்ந்த அம்மே 3 முடிச்சிலும் மூடியிருந்தாள் என்று கூறுகிறார். இதன் பொருள் குண்டலினி மூலாதாரத்தில் சுருண்டு படுத்திருப்பதையும் 3 முடிச்சுகள் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதையும் குறிக்கிறது. அந்த முடிச்சுகளை உடைத்தே சக்தி மேலேற முடியும். 2. சித்தர்களின் குண்டலினி அனுபவங்கள். சித்தர்கள் தங்கள் அனுபவத்தை பாடல்களால் வெளிப்படுத்தினார்கள். சிலர் குண்டலினி எழும்பும்போது உடல் முழுவதும் ஒளியாக மாறுகிறது என்கிறார்கள். சிலர் அது நாக்கில் அமுத்தமாக சுரக்கும் என்கிறார்கள். சிலர் அதனை பரம இசை என உணர்கிறார்கள். சிலர் அது உள்ளே சூரிய சந்திரனாக வெளிச்சம் தருகிறது என்கிறார்கள். அவர்கள் அனுபவங்களில் ஒரு பொதுவான அம்சம் உள்ளது. குண்டலினி சக்தி எழுந்தால் மனம், உடல் இரண்டும் தெய்வீக சக்தியால் நிரம்பிவிடுகிறது. 3. குண்டலினி மற்றும் சித்தர்களின் சித்திகள். சித்தர்கள் பெற்ற அசாதாரண சக்திகள் அனைத்தும் குண்டலினியின் மூலம்தான் வந்ததாக கருதப்படுகிறது. அனிமா மிகச் சிறியதாக மாறும் சக்தி. மகிமா மிக பெரியதாக மாறும் சக்தி. லகிமா எடையில்லாமல் பறக்கும் சக்தி. பிராகாமியம் எதையும் விரும்பினால் நிகழும் சக்தி. இஷித்துவம் கட்டுப்படுத்தும் சக்தி. வசித்துவம் கவரும் சக்தி. இவை யோக சித்திகள் எனப்படுகின்றன. ஆனால் சித்தர்கள் எச்சரிக்கின்றனர், சித்திகள் குண்டலினியின் பயணத்தில் ஒரு இடைநிலை மட்டுமே. அவற்றில் மயங்காமல் பரமசாந்தியை அடைய வேண்டும் என்று. 4. அகவயம் குண்டலினியின் பரிசு. சித்தர்களின் பாடல்களில் அகவயம் என்ற சொல்லை காணலாம். அதாவது உடல் முதுமை அடையாமல் எப்போதும் இளமையாக இருக்கும் நிலை. குண்டலினி எழுச்சியால் நாடிகள் சுத்தம் அடைந்ததும் உடலில் ஓடும் உயிர் சக்தி அதிகரிக்கிறது. இதனால் முதுமை தாமதமாகிறது. சிலர் அது முழுவதும் நிற்கும் என்றும் கூறுகிறார்கள். 5. திருவள்ளுவர் மற்றும் யோக பார்வை. திருக்குறளில் நேரடியாக குண்டலினி என்ற சொல்லில்லை. ஆனால் தியானம் பற்றிய குறள்கள் குண்டலினி யோகத்தை சுட்டுகின்றன. அஞ்சாமை ஈகை அறிவுடைமை இன்னாசை தஞ்சாமே தூக்கமின்மை. இவை யோகியின் அடையாளங்கள். யார் குண்டலினி எழுச்சி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இத்தகைய குணங்கள் வெளிப்படும். 6. சித்தர்கள் கண்ட ஒளி. சித்தர்கள் குண்டலினி எழும்பும்போது தங்களுக்குள் ஒளி பெருகியதாக அனுபவித்தார்கள். ஒருவர் உடம்பு ஒளியாய் போனது என்கிறார். இன்னொருவர் நெற்றி நடுவில் சூரியன் உதித்தது என்கிறார். சிலர் மார்பில் தாமரை மலர்ந்தது என்கிறார்கள். இந்த ஒளி அனுபவம்தான் ஆன்ம சாட்சி என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். 7. குண்டலினி மற்றும் தெய்வ அனுபவம். சித்தர்கள் குண்டலினி சக்தியை எழுப்பிய பின் தெய்வத்தை உள்ளே அனுபவித்தார்கள். அவர்கள் தெய்வம் வெளியில் இல்லை, தன்னுள்ளே இருக்கிறது என உணர்ந்தார்கள். இதுவே ஆன்ம சாட்சாத்காரம். சித்தர்களின் சொற்களில் அகம்புறம் ஓராய் ஆனேன் என்ற நிலை குண்டலினி எழுச்சியின் உச்ச அனுபவம். 8. குண்டலினி யோகத்தின் இறுதி நிலை. சித்தர்கள் சொல்வது. சித்தர்கள் குண்டலினி எழுச்சி மூலம் அடையும் இறுதி நிலையே சிவசாமாதி என்று கூறுகிறார்கள். அதாவது மனிதன் தனது தனி அடையாளத்தை இழந்து சிவத்தில் ஒன்றாகிறான். அப்போது பிறப்பு இறப்பு சுழற்சி முடிவடைகிறது. இதுவே முக்தி. இதனால் நமக்கு தெளிவாகிறது, குண்டலினி யோகம் என்பது சித்தர்களின் வாழ்க்கையின் உயிர்நாடி. அது அவர்களுக்கு சித்திகளையும் ஆன்மீக அனுபவங்களையும் கொடுத்தது மட்டுமல்ல, இறைவனுடன் ஒன்றிய நிலைக்கே கொண்டு சென்றது. குண்டலினி யோகத்தில் பிராணாயாமத்தின் ரகசியம். குண்டலினி யோகத்தின் பாதையில் மிக முக்கியமான கருவி என்பது பிராணாயாமம் எனப்படும் மூச்சு பயிற்சி. யோக சாஸ்திரங்களில் கூறப்படும் பிராணாயாமம் ஒரு சாதாரண மூச்சு பயிற்சி அல்ல, அது உயிரை சுத்தப்படுத்தும் பரம ரகசிய வழி. அதுவே குண்டலினியை எழுப்பும் முக்கிய சக்தி. 1. மூச்சின் ரகசியம். மூச்சு என்பது உடலுக்கும்
ஆன்மாவுக்கும் இடையே இருக்கும் பாலமாக கருதப்படுகிறது. நாம் சுவாசிக்கும் காற்று வெறும் ஆக்சிஜன் அல்ல, அதில் பிராணசக்தி உள்ளது. மூச்சின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தினால் மனதை கட்டுப்படுத்த முடியும். மனம் அமைந்தால் குண்டலினி எழுச்சி ஏற்பட வழி தானாக திறக்கும். சித்தர்கள் கூறுவது, மூச்சை அறிந்தவன் மூன்றுலகையும் அறிந்தான் என்று. மூச்சு சரியாக பயன்படுத்தினால் மனிதன் தன்னுள் இருக்கும் அசுர சக்தியையும் தெய்வீக சக்தியையும் கட்டுப்படுத்த முடியும். 2 நாடிகள் சுத்தம். குண்டலினி எழுச்சிக்கு முன் நாடிகள் சுத்தமாக இருக்க வேண்டும், இல்லையெனில் சக்தி மேலேறும்போது தடைகள் உண்டாகும். இடா நாடி சந்திரனின் ஆற்றல், மன அமைதி, கற்பனை. பிங்களா நாடி சூரியனின் ஆற்றல், செயல் சக்தி, விரைவு. சுஷும்னா நாடி நடுவே ஓடும் ஆன்மீக பாதை. பிராணாயாமத்தின் மூலம் இடா பிங்களா நாடிகள் சுத்தமாகி சமநிலைக்கு வந்தால் சுஷும்னா திறக்கப்படும். அப்போதுதான் குண்டலினி எழுந்து மேலேறும். 3 பிராணாயாமத்தின் நிலைகள். யோக சாஸ்திரங்களில் பிராணாயாமத்திற்கு 3 நிலைகள் உள்ளன. பூரகம், உள்ளே சுவாசிப்பது. கும்பகம், மூச்சை தடுத்து நிறுத்துவது. ரேசகம், மூச்சை வெளியேற்றுவது. இந்த 3 நிலைகளும் பிரபஞ்சத்தின் சுழற்சியே பிரதிபலிக்கின்றன. பிறப்பு நிலை, மரணம். பூரகம் பிறப்பு, கும்பகம் நிலை, ரேசகம் மரணம். இதனை சரியாக கற்றுக்கொண்டு மேற்கொண்டால் சாதாரண மூச்சு ஆன்மீக சக்தியாக மாறுகிறது. 4 பிராணாயாமம் மற்றும் மனக்கட்டுப்பாடு. மனிதனின் மனம் எப்போதும் சஞ்சலமாக இருக்கிறது. அந்த சஞ்சலத்தை அடக்க மூச்சு உதவுகிறது. மூச்சு வேகமாக இருந்தால் மனமும் வேகமாக இருக்கும். மூச்சு மெதுவாக இருந்தால் மனமும் அமைதியாகும். அதனால் யோகிகள் நீண்ட மூச்சை எடுத்து மெதுவாக வெளியே விடும் பழக்கத்தை பயன்படுத்துகிறார்கள். அது அவர்களின் சிந்தனையை கட்டுப்படுத்துகிறது. 5 குண்டலினி எழுச்சியில் பிராணாயாமத்தின் பங்கு. குண்டலினி மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் பாம்பு போல் உள்ளது. பிராணாயாமம் ஒரு சூடு கொடுக்கும் சக்தி. அந்த சூட்டால் பாம்பு விழித்துக் கொண்டு மேலேறும். முதலில் மூச்சு நாடிகளை சுத்தம் செய்கிறது. பின்னர் பிராண சக்தியை சுஷும்னாவில் செலுத்துகிறது. அதன் பின் சக்தி மெதுவாக மூலாதாரத்திலிருந்து மேலேறுகிறது. பிராணாயாமம் இல்லாமல் குண்டலினி எழுச்சி மிகவும் கடினம். 6 பிராணாயாமம் மற்றும் ஊழ்வொலி. பிராணாயாமம் செய்யும்போது சில யோகிகள் அந்தர்நாதம் எனப்படும் ஊழ்வொலியே கேட்கிறார்கள். அது ஓம் போன்ற ஒலி, சங்கு ஓசை, மணி ஓசை, வீணை இசை. இவை எல்லாம் நாடிகள் திறந்து கொண்டிருப்பதற்கான அடையாளங்கள். குண்டலினி எழுச்சி வழியில் பிராணாயாமம் எவ்வளவு ஆழமாக வேலை செய்கிறது என்பதை காட்டும் சாட்சி. 7 பிராணாயாமம் மற்றும் சித்தர்கள் கூறிய எச்சரிக்கை. சித்தர்கள் கூறுவது, பிராணாயாமத்தை தவறாகச் செய்தால் உடலுக்கும் மனத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் என்று. சிலர் தலைவலி ஏற்படலாம். சிலர் நரம்பு சோர்வு அடையலாம். சிலருக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கலாம். ஆகையால் பிராணாயாமம் ஒரு குருவின் வழிகாட்டுதலுடன் மெதுவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சித்தர்கள் வலியுறுத்துகின்றனர். 8 பிராணாயாமம் மற்றும் அமிர்தம். சில யோகிகள் கூறுவது, குண்டலினி மேலேறிய பின் மூச்சு சீரானால் தலையின் மேலே சஹஸ்ராரத்தில் அமிர்தம் சுரக்கும் என்று. அந்த அமிர்தம் நாக்கில் சொட்டும்போது உடல் ஆரோக்கியமாகி மனம் பேரானந்தத்தில் மூழ்கும். இது பிராணாயாமத்தின் உச்ச சாதனை. 9 நித்திய பிராணாயாமம். சில சித்தர்கள் தினமும் பிராணாயாமம் செய்வது அவசியம் இல்லை என்று கூறுகிறார்கள். ஒருமுறை நாடிகள் திறந்துவிட்டால் மூச்சு தானாகவே சமநிலைக்கு வரும். அப்போது மனிதனின் மூச்சு மிக மெதுவாகி நிமிடத்திற்கு சில சுவாசங்கள் மட்டுமே இருக்கும். அது நித்திய பிராணாயாமம் எனப்படுகிறது. 10 முடிவு. பிராணாயாமம் என்பது ஒரு சாதாரண மூச்சு பயிற்சி அல்ல. அது ஆன்மாவின் கதவை திறக்கும் திறவுகோல். குண்டலினி யோகத்தில் இதுவே முக்கியமான நடைமுறை. யாரும் பிராணாயாமத்தை ஆழமாக அறிந்து மேற்கொண்டால் அவர்களுக்கு ஆன்ம சாட்சி நிச்சயம் கிடைக்கும். குண்டலினி யோகம் மற்றும் ஆன்மீக பாதை. குண்டலினி யோகம் என்பது மனிதனின் உடலில் உள்ள உள்ளார்ந்த சக்தியை எழுச்சி செய்யும் ஆன்மீக பயிற்சி ஆகும். மனிதன் தன்னுள் உள்ள சிவசக்தியை அறிந்து கொள்ளும்போது அவரது உள்ளார்ந்த சக்திகள் வெளிப்படும். இந்த சக்தி மனிதனை உயர் சமாதி நிலைகளுக்கு வழி நடத்தும். குண்டலினி எழுச்சி ஆன்மீக விழிப்பை அதிகரித்து மனதை அமைதியான நிலையில் வைத்துக்கொள்ள உதவும். இது தவிர மோக்ஷம் அடைய அசாதாரண வழி ஆகும். சித்தர்களின் படிப்பில் குண்டலினி எழுச்சி என்பது மனவளர்ச்சி, ஆன்மீக அறிவு
மற்றும் அன்பு கருணை ஆகியவற்றை உயர்த்தும் ஒரு தீவாய்ந்த வழியாக கருதப்படுகிறது. யோகிகள் குறிப்பிட்ட முறையில் தியானம் செய்யும்போது அவர்கள் தங்கள் உள்ளார்ந்த சக்தியுடன் தொடர்பு கொண்டு சிவசக்தி ஒன்றியத்தை உணர்வார்கள். இதனால் மனதின் அமைதி, ஆவி மற்றும் மனச்சாந்தி அனைத்து தரப்பிலும் மேம்படும். மனிதன் தன் உள்ளார்ந்த சக்தியுடன் ஒத்திசைவாக செயல்பட ஆரம்பிக்கிறான். சமாதி நிலைகளில் குண்டலினி எழுச்சி மனிதன் உடல் மற்றும் மனத்தின் எல்லா கட்டுப்பாடுகளையும் கடந்தும் உயர்ந்த ஆன்மீக அறிவை பெற உதவுகிறது. இது தனித்துவமான ஆன்மீக அனுபவங்களைத் தரும். இதில் மனிதன் தன் ஆவி மற்றும் பிரபஞ்ச சக்தி ஒன்றியத்தை உணர்ந்து கொள்ளும். குண்டலினி யோகத்தில் தியானம், பிராணாயாமா, மன நிம்மதி பயிற்சிகள் அனைத்தும் சமநிலையை உருவாக்கும். குண்டலினி யோகம் மற்றும் அறிவியல். குண்டலினி யோகம் என்பது ஆன்மீக பயிற்சியாக மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் பல நன்மைகளைத் தரும். மனிதன் தியானம் செய்யும்போது அவரது மூளையில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் மின்சாரம் அதிகரித்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் சீராகச் செயல்படும். இதனால் மனநிலை மாற்றங்கள், மனச்சாந்தி, கவனச்சக்தி ஆகியவை மேம்படும். ஆய்வுகள் காட்டும் போலி மூளை செயல்பாடு குண்டலினி யோகத்தின் பயிற்சிகளால் மேம்படும். அதே நேரத்தில் இத்தை செயல்பாடு, இரத்த ஓட்டம், உறக்க நெறிகள் போன்ற உடல் செயல்பாடுகளிலும் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கிய நன்மைகள் மிக விரிவானவையாக உள்ளன. சிதைந்த மனதை அமைதியாக்குதல், மன அழுத்தத்தை குறைத்தல், நோய்க்கான எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல், உடல் சக்தி மற்றும் நரம்பு அமைப்புகளை மேம்படுத்தல் ஆகியவை இதில் அடங்கும். மனிதன் குண்டலினி எழுச்சியால் பெறும் அறிவியல் மற்றும் ஆன்மீக நன்மைகள் ஒரே நேரத்தில் மனிதன் தன்னோடே உடல், மனம், ஆவி ஒருங்கிணைந்து செயல்பட உதவுகின்றன. குண்டலினி யோகம் வாழ்க்கையில். குண்டலினி யோகம் மனிதன் வாழ்வில் ஒரு ஒளி போல இருக்கும். தினசரி தியானம் மனிதனுக்கு அமைதியான மனநிலையை உருவாக்கும். அன்பும் கருணையும் வளர்த்துக் கொள்வதில் உதவும். இது குடும்பத்தில், பணியிலும் சமூக வாழ்விலும் ஒளியாக செயல்படும். மனிதன் குண்டலினி யோகத்தை தொடர்ந்து மேற்கொண்டால் அவரின் மனச்சாந்தி, மன வலிமை, உறவுகளின் நறுமை ஆகியவை அதிகரிக்கும். தினந்தோறும் தியானம் மற்றும் யோக பயிற்சிகள் மனிதனின் மனதை தெளிவாகவும் உணர்ச்சிகளை சமநிலையாக்கவும் உதவும். இது அவரின் சமூக வாழ்விலும் ஒளியாக இருப்பதை உருவாக்கும். குண்டலினி யோகத்தின் பயிற்சி வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தும். மனிதன் தன்னுடைய உள்ளார்ந்த சக்தியுடன் இணைந்து செயல்படும்போது அவரின் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை செயல்திறன் இரண்டும் உயர்வடையும். குண்டலினி யோகத்தின் இறுதி செய்தி: மனிதன் தன்னுடைய உள்ளார்ந்த சக்தியை உணர்ந்து அதனை உயர்ந்த ஆன்மீக நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே ஆகும். குண்டலினி எழுச்சி என்பது மனிதனின் உடல், மனம், ஆவி ஆகியவற்றின் ஒற்றுமையை உருவாக்கும். அதனால் அவர் முழுமையான ஆன்மீக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். மனிதனின் உள்சக்தி வெளிப்பாடு அவருக்கு சுய உணர்வு, மன அமைதி, அன்பு, கருணை ஆகியவற்றைத் தரும். இதனால் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒரே நேரத்தில் ஒளியாக செயல்பட முடியும். குண்டலினி யோகம் என்பது ஒரு பயணம் ஆகும். இது ஆரம்பத்தில் கடினமாகவும் சவாலானதாகவும் இருக்கும். ஆனால் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டால் ஆன்மீக நிறைவு, மனச்சாந்தி மற்றும் உயர் அறிவை பெற்றுக்கொள்ள முடியும்.